திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் இந்தளம், தலம் திருப்புகலூர், பதிகம் 16, பாடல் 10. காவேரி தென்கரை. சோழநாடு காவேரி தென்கரை. கருத்தார் மணிகண்டம் காழ்வீரலாள் ஊன்றி, கருத்தார் மணிகண்டம் காழ்வீரல் ஊன்றி, இருத்தார் இளங்கையர்கோன் முடிபத்தும், கருத்தார் மணிகண்டம் காழ்வீரல் ஊன்றி, இருத்தார் இளங்கையர்கோன் முடிபத்தும், அறுத்தார் புலனைந்தும் ஆழிலை பாகும், அறுத்தார் புனலைந்தும் ஆழிலை பாகும், பொறுத்தார் புகலூர் புரிசடையாரே, அறுத்தார் புனலைந்தும் ஆழியை பாகும், பொறுத்தார் புகலூர் புரிசடையாரே, பொறுத்தார் புகலூர் புரிசடையாரே. இந்த 10ஆம் பாடல் கடைசி பாடலின் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் 2 நிகழ்வை குறிப்பிடுகின்றார். ஒன்று அந்த பாம்பு, கருமேகமான நிறத்தில் இருக்கும் பாம்பு ஆழகால விஷத்து, அதாவது பாம்பை மத்தாக வைத்து கடைந்த போது அமிர்தத்தை வருவதற்காக தேவர்களும் அசுரர்களும் செய்தபோது அந்த ஆழகால விஷம் வருது அல்லவா, அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தை காட்டி அருளியவர் சிவபெருமான் சொல்றார். அதன் பிறகு அடுத்த நிகழ்வு என்ன சொல்கிறார் என்றால், அந்த 10 தலை கொண்ட இராவணன் கைலை மலையை பெயர்த்து இலங்கைக்கு எடுத்து செல்வதற்கு முயற்சிக்கின்றார் அல்லவா, அப்பொழுது தனது கால் விரலில் நசுக்கி அந்த 10 தலையை அறுத்து விழுமாறு செய்து இலங்கை மன்னனுக்கு காட்சியளித்து அவரை முக்தி சேர செய்கிறார். அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். அப்புறம் அழகிய கூந்தலை உடைய பார்வதி தேவியை இடபாகமாக தேவியின் தனது உடலில் ஒரு பாகமாக கொண்டு உள்ளார்னு சொல்றார். இப்படிப்பட்ட வல்லமை கொண்ட சிவபெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னா, அந்த 5 புலன்களை நுகர்ச்சியையும் வென்றவர், 5 புலன்களையும் வென்றவர் சிவபெருமான். அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கிறார் என்றால், திருப்புகலூரில் முறுக்கேறிய சடையராக சிவபெருமான் நமக்கு காட்சி அளிக்கின்றான்னு சொல்லி திருப்புகலூரின் பெருமையை இந்த பாடலில் சொல்லி இந்த 10ஆம் பாடலை விளக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.